ஹலோ ப்ரொடியூசர் சார். சொல்லுங்க டைரக்டர் சார். சார் நீங்க சொன்னீங்களோன்னு தெரியல, ஒரு குப்பி என் கையில கொடுத்துட்டு பேசாம போயிட்டான். அதெல்லாம் நம்மளோட செட்டப் தான் சார். உங்களுக்கு குப்பி இருந்தா தானே எழுத்தே. என்ன இந்த காட்டுக்குள்ள சரக்கு ஊத்தி மட்டையாக்கிடலான்னு பாக்குறீங்களா? நேத்து நடுராத்திரியில வந்த இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈ காக்கா இல்ல. நான் சீக்கிரமா வந்துடுறேன் சார், நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. கதையெல்லாம் நான் என்னைக்கோ ரெடி பண்ணிட்டேன் சார். இப்ப நான் அந்த கதையோட ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல பிளாக் ஆகி நிக்கிறேன் சார். இதெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க சாப்பிடுவாங்களா சார்? சார் நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சரக்கு சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. இதுக்கு பேரு தான் உண்மையான சோமரசம். சூப்பரா இருக்கும். தேவர்களும் அப்புறம் எங்களை மாதிரி கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்களும் சாப்பிடுற ஐட்டம் சோமரசம். 2 பெக் உள்ள போச்சுன்னா உங்களோட எல்லா பிளாக்கும் திறந்துடும். சரி, நான் இதை முடிக்கிறதுக்குள்ளேயாவது சீக்கிரம் இங்க வர பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அது ரொம்ப பழைய வீடு. காசு தர வேண்டிய ஒரு கம்மநாட்டி கிட்ட அடிச்சு பிடிச்சு வாங்கின வீடு. சரக்க ஃபுல்லா ஏத்திக்கிட்டு உங்க டிடெக்டிவ் மூளையை யூஸ் பண்ணி அந்த கதவெல்லாம் திறந்துடாதீங்க. இந்த பேய் பிசாசையெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க உருவாக்குறதானே சார்? சரி, குப்பி மட்டும்தான் இருக்கா? குட்டி எதுவும் இல்லையா? குட்டி அதெல்லாம் கரெக்டா வந்துடும் சார், நீங்க வேலையா. அப்படின்னா சரி, வரட்டும். சோமரசம். கடவுளை, என்ன ஒரு சரக்கு! இனி கொஞ்ச நேரம் காலை நீட்டி படுப்போம். இதுல பாம்பு கிம்பு ஏதாச்சும் இருக்குமா? அப்ப இதுதான் இங்க இருக்கிற சிறந்த ரூம். பரவாயில்லையே, நல்லா இருக்க. அப்ப இதுதான் ப்ரொடியூசரோட பிளே ஸ்டோர். யார் நீ? பொட்டா? நீலி? இல்லன்னா லக்ஷ்மி. இல்ல, இந்த மாதிரி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க, அதனால கேட்டேன். பார்வதி. பார்வதி இந்த பேர்லாம் இதுக்கு செட் ஆகாது. அப்புறம் இந்த ட்ரெஸ், இந்த ஒயிட் சாரியாச்சும் மாத்தலாம் இல்லையா? நீங்க ஒரு ரைட்டர் தானே, நீங்க எதுக்கு ஜிப்பா போடல? எனக்கு இந்த ஜுப்பா எல்லாம் பிடிக்காது. அப்புறம் இந்த லூசு ப்ரொடியூசருங்களை எல்லாம் ஏமாத்தணும்னா இதெல்லாம் போட்டு தானே ஆகணும். சரி, அப்பயே ரைட்டர் நீங்க உங்க பேரை சொல்லல? நான் த கிரேட் ரைட்டர் பாண்டியன். கூடிய சீக்கிரமே பேரு வாங்க போற ரைட்டரும் அப்புறம் டைரக்டர். சரி, நான் ஒன்று கேட்கட்டுமா? இந்த சாரி எல்லாம் கழட்டி கொஞ்சம் மாடர்ன் ஆகலாம்ல? நான் கூட இந்த மாடர்ன் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்ததே இல்லை. பாண்டியன், உங்க கண்ணை கொஞ்சம் மூடுங்க.
இப்ப கண்ணை திறந்து பாருங்க. அடங்கொய்யால கொக்கம் அக்கா. எப்பா Can I have a peck? என்ன பேய்ங்கெல்லாம் சாப்பிடுவீங்களா? Yeah, sometimes. அப்ப பத்தனி கிடையாது. அப்படின்னா கம் டு த பாயிண்ட். as a writer and director, நான் நினைக்கிறேன் நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியா இருந்திருக்கணும். இங்க மஜா பண்ணலான்னு வந்த சில விசிட்டர்ஸ் உன்னை ரேப் பண்ணி கொன்னு புதைச்சிட்டாங்க, சரிதானே? Nice. Good try. Any other stories? அது இல்லைன்னா அப்புறம் நீ இந்த வீட்டோட எல்லா சொத்துக்களோட ஒரே ஒரு அவகாசி. சொத்து காசுப்பட்ட தூரத்து சொந்தமான உன் மாமா புள்ளத்தாச்சியான உன்னை கிணத்துக்குள்ள உயிரோட தள்ளி விட்டு கொன்னுட்டான். Am I correct? எவனோ ஒரு காதலன் உன்னை காதல் பைத்தியமாக்கி உன் உடம்ப அனுபவிச்சு பில்லோவால் அமுக்கி உன் மூச்சை நிறுத்திட்டான். அதான் அதேதான். அப்போ அன்னை கொட்ட வச்சதுதான் இந்த பொட்டு. இப்ப எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னை ஏமாத்தினவங்களையெல்லாம் தண்டிச்ச ஒரே காரணத்தால முக்தி கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிற ஆத்மாவுதானே நீ? Somewhat. அப்படின்னா சரி, கம் டு த பாயிண்ட். உனக்கு தேவை இப்போ முக்தி தானே, ரைட்? அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் தெரியுமா? இவ்வளோ ஏன் என் ஊர்லயே எடுத்துக்குவேன், நல்ல பேர் எனக்கு. அதனால ஓப்பனாகவே நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு தடவை பண்ணிக்கிட்டா? What? இல்லை, உனக்கு முக்தியும் கிடைக்கும், எனக்கு நல்ல சுகமும் கிடைக்கும். நான் ஒரு ஹெல்ப் பண்ணா பதிலுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ற, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நாளைக்கு பேரு வாங்க போற ஒரு டைரக்டர் கூட படுத்தேன்னு வச்சுக்கோ, அது பேய்ங்களான்னு உங்களுக்கு ஒரு கிரெடிட் தானே? Do you want to have fun with me? Certainly. I agree. But this one condition. சொல்லுங்க. வானவில்லை என் கையால பிடிச்சு ஒடிக்கணுமா, இல்ல சூரியனை பிடிச்சும் தலையில பூவா வைக்கணுமா? Nothing like that. அப்புறம் அந்த நெத்தில இருக்குல பொட்டு, ரொம்ப பாசத்தோட அந்த பொட்ட என் நெத்தில வச்சா மட்டுமே போதும். அது முடியாது. நான் இந்த பொட்டு கொடுத்தேன்னா நீ பும்முன்னு மறைஞ்சிருவ, அப்புறம் ஆட்டிட்டு உட்கார வேண்டியதுதான். ஐயோ சார், நீங்க இப்படி பேசுறீங்க. நம்ம டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பொட்ட வச்சா போதும். ஓகே. மிஸ் பேய், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்கிறதுனாலையும் பேரு வாங்க போற ஒரு டைரக்டருங்கிறதுனாலையும் தான் கேட்குறேன். எஸ், கம் ஆன். எனக்கு இன்னொரு தடவை கூட பார்க்கணும்னா, ஐ மீன் ஒரு வாட்டி கூட செய்யணும்னா. சார், நீங்க என்ன ஒரு மனுஷன் மாதிரியே பேசுறீங்களே. எப்பவுமே ஒரு சந்தேகம் தான் இல்ல? சாருக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் சாரோட முன்னாடி நிப்பேன். இருந்தா சரி. இதுக்கப்புறமும் நீங்க நம்பலனா உங்களுக்கு இன்னொரு ஆஃபரும் சேர்த்து தரேன். அடுத்து வர அமாவாசைக்கும் நான் இங்க வருவேன். என் கூட அழகான 2 எட்சிகளை கூட்டிட்டு வரேன். You mean foursome? எஸ். அடுத்த அமாவாசை நான் தயாரா இருக்கணும். Come on, Mr. Pandian, come on.
அந்த வாயை கொஞ்சம் தொறேன். சி எதுக்கு? சச்சே, அதுக்கு இல்ல, பல்ல பாக்குறதுக்குமா. அந்த நேரத்துல நீ கழுத்தை பிடிச்சி கடிச்சிட்டன்னா இருட்டோட ஸ்மெல் உங்களுக்கு தெரியுமா? இருட்டுக்கு ஸ்மெல்லு வேற இருக்கா? காலம் முழுக்க இருட்டுல வாழ்ந்திருக்கியா? நீ யார்? நீ படத்துல வர்ற பேய் பேசுற மாதிரியே பேசாத பேய். பாண்டி எப்ப போனா? டேவிட் வந்திருக்கான். நீ டேவிட், கமலஹாசன் அப்படின்னு என்ன வேணாலும் கூப்பிடு. டேவிட். பார்வதி. டேவிட், நோ. Open the door, David. No. Open the door. Open the door. David. You are so sweet. Thank you. என் கூடவே வந்துடுறியா? Sex is not a promise. வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். ஏய், அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு அப்பா தான். நான் சொன்னதுதான். ஏற்கனவே வீட்டில் ஒரு பேய் இருக்கா, இதுல நீ வேற. ஐயோ, திறந்து விடுறா, திறந்து விடு. என்ன பாண்டியன்டா, ரைட்டர் பாண்டிய, திறந்து விடுறா, திறந்து விடு.